உடல் அசதியாகவே இருக்குங்க. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எப்போ பார்த்தாலுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. என்னால பேலன்ஸ் பண்ணவே முடியல. உடல் சோர்வு இருக்கு. கொஞ்ச நேரம் நின்னா இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் எனக்கு ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. இடுப்பு பகுதியில ஒரு சோர்வு, மூட்டு பகுதியில ஒரு சோர்வு, கால் பாதம் வரைக்கும் எனக்கு வலி. கொஞ்சம் அழுத்துனாவே கால் பாதத்துலலாம் வலி இருக்கு. இது காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா, ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்திரிச்சோமா, நல்லா ஒரு ஆக்டிவா ஒரு ஒர்க் பண்ணோமா, அப்படின்ற மாதிரி எனக்கு கிடையவே கிடையாதுங்க. எப்பவுமே ஒரு உடல் சோர்வு இருக்கு. இது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இருக்கு. ஸோ இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் இது இருக்குன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் யாருக்கு இந்த மாதிரி உடல் சோர்வு, அசதி இருக்கும் அப்படின்னப்போ, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? உடல் சோர்வு நீங்கி நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு நேச்சுரலா என்ன பண்ணலாம்? நான் இந்த டெஸ்ட் பார்த்துட்டேன், ஸ்கேன் வரைக்கும் எடுத்து பார்த்துட்டேன் மேம். இருந்தாலும் எனக்கு உடல் சோர்வு இருந்துச்சு. எப்படி நம்ம சரி செய்யலாம்? உடல் சோர்வு இந்த சரியாவதற்கும், தோடங்கள் சரி செய்வதற்கும் நம்ம என்ன பண்ணலான்றதும் சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு மலச்சிக்கல் இருந்தா அத சரி பண்ணணும். ஸோ மலச்சிக்கலை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் அசதியாகவே இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எப்போ பார்த்தாலுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. உடல் சோர்வு இருக்குது. கொஞ்ச நேரம் நின்னா இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் எனக்கு ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. இடுப்பு பகுதியில் ஒரு சோர்வு, மூட்டு பகுதியில் ஒரு சோர்வு, கால் பாதம் வரைக்கும் எனக்கு வலி. கொஞ்சம் அழுத்துனாவே கால் பாதத்துலலாம் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்திரிச்சோமா, நல்லா ஒரு ஆக்டிவாக ஒரு ஒர்க் பண்ணோமா அப்படின்ற மாதிரி எனக்கு கிடையவே கிடையாதுங்க. எப்பவுமே ஒரு உடல் சோர்வு இருக்குது. இது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் இது இருக்குன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் யாருக்கு இந்த மாதிரி உடல் சோர்வு, அசதி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ தைராய்டு ஹார்மோனில் நமக்கு முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. உடலில் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சோர்வு, ஏன்டா எந்திரிக்கணும்னு இருக்குது, தூங்கின மாதிரியே இல்லையே, உடல் முழுவதும் எதனாலன்னு தெரியல ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உடல் முழுவதும் ஒரு சோர்வு. இந்த ஒர்க்கு நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம், இது செய்ய போகிறோன்னா ஓகே கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாமா, யாராவது இது நமக்கு செஞ்சு தர மாட்டாங்களா? ஸோ அப்போ உடலில் எப்போவுமே எனி டைம் ஒரு டயர்ட்னஸ் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்போம், இல்லை நமக்கு ஜாயின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துருப்போம். பிளட் டெஸ்ட் கூட ஓகே நார்மலாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு தைராய்டு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் உடலில் இந்த சோர்வு இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த உடல் அசதி இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் அந்த வாதம் அதிகரித்து இருக்கும்பொழுது அதனோட சேர்ந்து பித்தம், இல்லை அப்படின்னா கபம். ஸோ வாதத்தோட பித்தமோ கபமோ சேர்ந்து அதிகரித்து இருக்கும் பொழுது உடலில் ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் உடல் எப்பொழுதுமே ஒரு சோர்வு இருக்கிற மாதிரியே இருக்கும். சரியாக தூக்கம் இல்லைனாலும் அதிகமான எண்ணெய் சார்ந்த பொருட்கள், ஏன்னா இன்றைக்கி அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஸோ ஆயில் அப்படின்னு சொல்கிறது, அதாவது குக்கிங் ஆயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதிகமாக இந்த வனஸ்பதி, டால்டா இது எல்லாமே நல்லா ஹீட் பண்ணி அது உணவாக நம்ம எடுத்துக்கும் பொழுதும், அதே மாதிரி டேஸ்ட் மேக்கர்ஸ் நிறைய சேர்க்குறாங்க இல்லையா, அந்த ஃப்ளேவர்ஸ் நிறைய சேர்க்கும் பொழுதும் நம்ம உடலில் என்சைம்ஸ் சரிவர செக்ரேட் ஆகாமலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதனால் உடல் சோர்வு, நரம்புகளில் வலி, தொட்டாலே வலி எனக்கு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு காரணம். இரவு சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே சேர்ந்து உடலில் ஒரு சோர்வு உண்டாகுது. இதை தாண்டி பார்த்தோம்னா டைஜஷன் நமக்கு சரியாக இல்லைனாலும் உடல் சோர்வு ஏற்படுது. அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம்?
உடல் சோர்வு நீங்கி நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு நேச்சுரலாக என்ன பண்ணலாம்? நான் வந்து இந்த டெஸ்ட்டு பார்த்துட்டேன், ஸ்கேன் வரைக்கும் எடுத்து பார்த்துட்டேன் மேம், இருந்தாலும் எனக்கு வந்து உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே ஒர்க் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்கிற விஷயம். காலையில் எந்திரிச்சோன்னா நான் வந்து குக் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் திரும்ப நான் படுத்து தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் கொஞ்சம் வந்து உடல் சோர்வு நீங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம், ஆஃபீஸில் போய் எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, ஸோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, உடல் சோர்வாகவே இருக்குது, பர்டிகுலராக இந்த முதுகுத்தண்டு முதுகு தோள்பட்டை ரொம்ப வலியாக இருக்குங்க, அப்படியே போய் எங்கன்னா உட்காந்துக்கலாமான்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணால் அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தணும். ஸோ அந்த வாதம் பொதுவாக நமக்கு மூட்டுக்களில் அதிகமாக வலியை ஏற்படுத்தும். ஆனால் நரம்புகள்லையோ தசைகள்லையோ உடல் முழுவதும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா இந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கும். அதாவது தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். 10 வகையான வாயுக்கள் நம்ம உடலில் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கா நாடியில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ வாதத்தோட கபம் சேர்ந்துருந்தால் நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, உடல் சோர்வோட அடிக்கடி எனக்கு வந்து தலைவலி வர்றது, சளி பிடித்தல், தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்குது, வீசிங், மூக்கில் வந்து தண்ணியாக கொட்டுதுங்க, அதே மாதிரி உடல் சோர்வோடு சேர்ந்து எனக்கு காய்ச்சல் வருது, இந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க. வாதத்தோடு பித்தம் சேர்ந்து வரக்கூடிய உடல் சோர்வு, இது தொடர்பான அறிகுறிகள் எப்படி இருக்கும்? சிம்டம்ஸ் பார்த்தோம்னா உடல் உஷ்ணமாகவே இருக்கிற மாதிரி, காய்ச்சல் இருக்கிற மாதிரியே இருக்குங்க, அதே டைம் உடல் சோர்வும் இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் அதனோட சேர்ந்து இருக்கும். இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? உடல் சோர்வு இந்த சரியாவதற்கும் தோடங்கள் சரி செய்வதற்கும் நம்ம என்ன பண்ணலான்றதும் சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு மலச்சிக்கல் இருந்தால் அதை சரி பண்ணணும். ஸோ மலச்சிக்கலை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளாக இந்த வாதமும் குறைந்து மலச்சிக்கலும் சரியாகணும் அப்படின்னா நிலாவரை பொடியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நிலாவரை அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக மலச்சிக்கல் இருந்தால் சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. இந்த நிலாவரை எடுத்துக்கணும். இந்த நிலாவரையோடு என்ன பண்ணணும்னா, 100 கிராம் நிலாவரை இருந்ததுன்னா 10 கிராம் இதனோட கிராம்பு, 10 கிராம் பெருஞ்சீரகம் பொடி சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துட்டு தினம்தோறும் இரவு மட்டும் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ காலையில் நமக்கு வந்து ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கும் உடல் சோர்வு இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மூலிகை கலவை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு 4 கிராம் அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்ல வெந்நீரில் கலந்து இதை குடிச்சிடணும். குடிச்சிட்டு நம்ம உறங்க போகிறோம் அப்படின்னா காலையில் நமக்கு உடல் சோர்வு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஈஸியாக வந்து மலச்சிக்கல் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நமக்கு குறைய அடுத்ததாக இந்த உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மிளகரணை சூரணம். இந்த சூரணம் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். மிளகரணை அப்படின்னு சொல்கிறது 3 தோடங்களை சமநிலைப்படுத்தவும் உடல் வலி, காய்ச்சல், நுரையீரலை பலமாக்குவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் மிளகரணை. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு வலிகள், மூட்டு வலிகள், இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரிங்க, இந்த மிளகரணையை எப்படி பயன்படுத்தலாம்? இந்த மிளகரணை சூரணத்தில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோம் இதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிளகரணையோட வேறு என்ன மூலிகைகள் சேருது அப்படின்னா வேலிப்பருத்தி. வேலிப்பருத்தி நமக்கே தெரியும், அதிகமான மந்தம் இருந்தாலும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த மந்தத்தை போக்குவதற்கு வேலிப்பருத்தி பயன்படுது. நொச்சியும் நமக்கு தெரியும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகமான கபம், அதாவது அந்த நாடியில் கபம் தன் நிலையிலிருந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு நொச்சி பயன்படுது. முடக்கருத்தான் நமக்கே தெரியும், வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. சித்திரமூலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சித்திரமூலம் சொல்கிறது உடல் வலியிலிருந்து நமக்கு ஒவ்வொரு செல்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனை கேன்சர் வரைக்குமே குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. இதனோட திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3ம் சேர்ந்திருக்கு, பெருஞ்சீரகம் சேர்ந்திருக்கு. இத்தனை மூலிகையும் சேர்த்து செய்யக்கூடியது தான் மிளகரணை சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பாவனைப்படுத்தி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்லையும் நம்ம வந்து பயன்படுத்தோம். ஏன்னா பல நோய்களுக்கு இந்த மிளகரணை சூரணம் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம். அதாவது உடலில் தீராத கட்டிகள் இருந்தாலோ, கேன்சர் மாதிரியான கட்டிகள்
இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கும் நம்ம மிளகரணை சூரணம் பயன்படுத்துகிறோம். இப்போது பேசிக்காக உடல் வலியை குறைப்பதற்கு இந்த சூரணத்தை நான் சொல்லியிருக்கேன். இது சித்த மருந்தகங்களையும் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடல் வலி சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.